ஓகேன்பா. நாங்கள் அன்னைக்கு இந்த கடைசியாக நோவில் வந்து ரொட்டேட்டர் ஓட்டும் போது என்ன சொல்லி கட்டுற கழட்டினோம். ஏமாப்ல இதே ட்ரெஸ்ஸில் தான் இருந்தேன். இதே ட்ரெஸ்ஸு அன்னைக்கு என்னன்னு சொல்லி கழட்டினோம். ஒரு மாதமாக வேலை வரல, கழட்டி விட்டா வேலை வரும்னு சொன்னோம்ல. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 3/4 மணி நேரம் கட்டுறப்பார் வந்திருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது. ஒரு மாதமாக வண்டி சும்மா நேற்றி வச்சுருந்தோம் ப்ரோ, ரொட்டேட்டரே ஓட்டாத. இன்றைக்கி எங்கள் நேரத்துக்கு கூப்பிட்டாங்க. சரி மாட்டுவோம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அடிக்கடி கழட்டி விட்டுருக்கலாம், வேலை வந்திருக்கோம். இப்போ கழட்டி விட்டு திரும்பி இன்றைக்கி கட்டுறப்பார் ஏற்றணும் ப்ரோ. அது ஏதாச்சும் இடிஎஸ் ஸ்ப்ரிங்கெல்லாம் கட் ஆகி போச்சு, நம்ம அப்பலாம் ஃபாலோ பண்ணல, அதனால தான் அந்த பிரச்சனை. ஒரு 2 பார் இருக்குது ப்ரோ, ஒரு அரை மணி நேரம் வரும். என்ன மாப்பிள்ள எங்கடா ஓட்டிகிட்டு வந்த? டானிக்கு பேப்பர் ஓட்டிருக்குது. ஓய் சீச்சி, அபச்சாரம். எதில் போ, ரொட்டேட்டர் இங்கே கழிச்சு விடலாமா? திருப்பியோ இல்லை, அங்கே கழிச்சு விட்ற, அங்கே கழிச்சு. ஓகே, நம்ம கழிச்சுட்டாச்சு. டிஸ்கனெக்டட் ப்ளூடூத் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சு கட்டுற பார் மாற்றணும், கை சட்டை கழட்டணும். சோப்பா எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. போய் கொஞ்சம் வண்டி இப்படி வரணும். யா வெளியே லைட்டாக ரிவர்ஸ் போட்டணும். ரொம்ப போயிட்டீங்க. ஓகேன்பா, அவ்வளோதான். இனிமேல் லாக் பண்ணுறது தான் மேட்ரு. லாக் பண்ணிட்டு பம்பை போட்டு டைட் பண்ணிட்டு அதை மாட்டிக்கலாம். மீதியெல்லாம் அப்புறமேட்டு ஒவ்வொன்றா மாட்டிடும். ஓட்டுறதுலாம் கட்டுற மாதிரி மாட்டுறதுலாம் நேரம் ஆகும்னு நாங்களாம் இந்த கழட்டி மாட்டுறது தான் செலவு. கட்டுற மாதிரி மிஷின் உட்கார வைக்கிறதெல்லாம் ஒரு செகண்டில் இடிச்சு உட்கார வச்சுருவோம். ஓகேன்பா, அடுத்தது பம்பை தூக்கி மாட்டி ஓசை போட்டு டைட் பண்ணணும். தண்ணிட்டா கட்டுற மாதிரி தூக்கவும் முடியாது. ஓஸ் பிட்டிங்கெலாம் போட்டால் தான் தூக்க முடியும். பின்னு ஸ்ட்ராங் பிராண்டட் மாட்டி கன்யூ பண்ணுற ப்ரோ. ரிவர்ஸ் போகணுமா?
பம்பு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சா? அதுவே கொஞ்சம் போட்டா ஷோபா அதுதான் ஆஃப் பண்ணாதீங்க. ஓசை மாட்டியாச்சு. இப்போ ஓசை மட்டும் டைட் பண்ணால் வேலை முடிஞ்சுது இந்த பக்கம். அப்புறம் பின்னாடிக்கிற இதெல்லாம் இந்த ஓசை தான் கொஞ்சம் கழட்டி வேறு மாடலில் ஆல்ட்ரு பண்ணி போடணும். பெரிய தலைவலி பிடிச்ச வேலைக்குது எங்களுக்கு. ஒவ்வொரு ஐட்டமும் ஓசை கழட்டி ஆயில் தான் வேஸ்ட் ஆகுது. கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வாமாப்பில். கை சட்டை கழட்டி போட்டால் இந்த வேலை முடிஞ்சிடும். அப்படியே கழட்டாத மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் கை சட்டை. இது ஒவ்வொரு ஐட்டமும் நாங்கள் கழட்டி மாட்டுறதா இருக்குது. இதுதான் டைம் ஆகும். மித்தபடிக்கு அங்கே மாட்டுறதுல அதெல்லாம் டைம் இல்லை. கழட்டி மாட்டுறது தான் டைமு. ஓகேன்பா, அவ்வளோதான். எல்லாம் போட்டு டைட் பண்ணிட்டோம். கடைசியாக செயினை மாட்டி டைட் பண்ணி விட்டா ஃபைனிஸ் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். அது கொஞ்சம் வெளியில்மா. அப்போ வெயில் இதை ஃபஸ்ட்டு மாட்டிக்க. அதை பிடுங்க, வெளியே பிடுங்க. இப்போ மாட்டிக்க. இப்போ சொரு மாப்பிள்ளைக்கு அப்பப்போ சொருவதெல்லாம் கற்றுக் கொடுத்தா தான் ஆக மாட்டேங்குது. டைட்டு லூஸ் பண்ணி விடணும். இந்த லூஸ் பண்ணி விட்டு டைட்டு பண்ணி விட்டா எல்லாமே ஓசி மாட்டியாச்சு. இதை அள்ளிட்டு போயிரு. அதை ஒன்றை மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் அள்ளிட்டு போயிரு. ஓகே, அவெல்லாம் வேலை முடிக்குது. கிளம்ப போயிடும். நான் எதுக்கும் பைக்கில் வரட்டு ஏதாச்சும் தேவைப்படுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ அது இன்றைக்கின்னு பார்த்தா ஏதோ ஒன்று தேவைப்படும். போய் ஒரு 1/2 மணி நேரம் வரும் ஓட்டிட்டு. 2 பேருக்கு தான், ஆளுக்கு 1/2 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். இப்படியே போயிடலாம்ல. பிரேக் அடி ரோட்டெல்லாம் போகும்போது நல்லா பார்த்து பிரேக் அடிக்கலாம் வச்சுக்காம ப்ரோ. அவ்வளோதான், பிரேக்கே நிற்காது. எந்த அளவுக்கு பொறுமையாக போகிறோமோ அந்த அளவுக்கு போகணும். இதே 4 வீல் டிரைவாக இருந்தால் 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிவிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆனால் 2 வீல் டிரைவ் பொறுத்தவரைலாம் வேகமாக யாராச்சும் சடனாக முன்னாடி வராங்க, பிரேக் அடித்தா நின்றுக்கும் அப்படிங்கிற நினப்பில் இந்த வண்டியை நிறுத்தவே கூடாது. நிறுத்தினோம் நமக்கு தான் சேதாரம் அதிகம். சேதாரம் அதிகம் இல்லை, போய் இடிச்சுவிடும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேடு, ரம்பம், ரீலர் செட்டு எல்லாமே இருக்குது. நமக்கு தான் தேவையில்லாத அனர்த்தமாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரலாம் கட்டரபாரை மாற்றிட்டோம்னா ஒரு 10-12 ஆர்பிஎம்மில் போகிறது நல்லது. அதுக்கு மேலே ரேஸ் வச்சு போனோம்னா எப்படி சொல்கிறது, சேஃப்டியே இல்லை. கட்டரபாரை பொறுத்த வரலாம் சொல்லணும்னு வச்சுக்காங்களேன். என்னம்மா உங்களுக்கு தானே இருக்கிறத வந்து மானம் மோரம் போடுது. இது அது மேமெல்லாம் காட்டலான்னு நீ எடுத்து கம்முன்னு வீடியோ எடுக்கிறேன்னு எங்களை எடுத்து அவரை போக விட்டுக்கிறேன். நான் அதெல்லாம் காட்டப்பட கவலைப்படாது. மாமனுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. இதெல்லாம் காட்டக்கூடாது. ஃபோன்லாம் தேவையில்லையா இருக்கு? ஃபோன்லாம் தேவையில்லை. ஃபோன் எடுக்கலாம். ஏதோ ஐஃபோனுக்கு இதை எடுத்தா என்ன ரேட்டு? இது அதில் பாதி 50,000. நீ மோடம் எடுத்துருப்ப. இல்லை அதெல்லாம் எடுத்தாச்சு. 3 வருஷம் ஆகுதுல்ல. இது நானும் நீங்கள் அறுத்து பிடிங்கன்னு பார்த்தா எங்கே போய் இருக்காதான் பைக் போட்டு காட்டி வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறது? நீங்கள் அறுக்கிற மாதிரியே தெரியல. கழட்டி வர விட்டுட்டோம்மாங்கிறேன். அப்புறம் காலையில் அவசரமாக கழட்டிட்டு வரதா ஆகி போச்சு. நான் எப்படி வாழைப்பழம் மாதிரி வெளியிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சுது.
வேலை செஞ்ச வாட்டி இன்னைக்கு தான் ப்ரோ நம்ம ஓட்டுறோம். டபுள் சைடுமாம்மா, ஒரு பக்கமாக இருந்தால் பெண்ட் ஆகி போயிருமில்ல. ஓகேன்பா. வீலரையும் ட்ரம்மையும் ஸ்பீடு பண்ணவாட்டி இப்போ நல்லாவே ஸ்பீடாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் அந்த வீடியோ எடுக்கிறோம், இது வரல எடுக்கல, இதுதான் எடுக்கிறோம். ட்ரம்மும் இந்த வீலரும் நல்லாவே ஸ்பீடாக இருக்குது. இன்னும் வந்து ட்ரம்மு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இப்போ ட்ரம்மு நல்லாவே இழுத்து உள்ள தள்ளுது. தெரியுது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், இப்போ வீடியோ பாருங்கள். ட்ரம்மு சுற்றுறது நல்லாவே ஸ்பீடாக போயிருக்கும். வீலரும் நல்லா வேகமாக எடுத்துக்கிடுது. வீலர் வந்து ஸ்டக்காக சான்ஸ் இல்லை. எந்தளவுக்கு அடி எழுத்து கொடுக்குறாரு வீலர், நல்லாவே ஸ்பீடாக இருக்குது. இன்னும் வந்து ரீலர் பொறுமையாக இருக்கும், இந்த ரீலர் நல்லா ஸ்பீடாக எடுத்து கொடுக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 3 பல்லு தான். ஃபஸ்ட்டு 5 இருந்து இப்போ 18 அப்டேட் பண்ணோம். இப்போ நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. எங்கே ப்ரோ நம்ம டேஸ்ட்டு வேணும்னா நம்ம எல்லாம் ஒவ்வொன்றா ஆல்ட்ரு பண்ணால் தான் நம்ம டேஸ்ட்டு வருது. அதுங்களை கேட்டால் இதே போதுமான ஸ்பீடுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ட்ரிப்புக்கு வேணும்னா நாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் தான் ஸ்பீடு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியான ஸ்பீடாக போயிடுது. இந்த சைடு கட்டுறதுக்கு ஓடணுன்னா இந்த அலையில், அந்த பக்கத்து அலையில் கட்டை வந்து வெட்டிட்டு வரணும்னா மாட்டி வெட்டிட்டு வரும். கட்டும் ஓரளவுக்கு அரியாக போட்டு வருது. இதே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. தட்டை வந்து அரியாக போடாது, அது ஒரு பிரச்சனை. இப்போ வந்து தட்டை நல்லா அரியாக போட்டுட்டு வருது. வீலரும் நல்லா எடுத்து கொடுக்குது. சார் என்ன ஸ்பீடாக எடுத்து கொடுக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக எடுத்து கொடுக்குது. அதில் வந்து பொழுதுக்கு ரீலர் முக்கியம், அதுக்கே மொல்ல தான் ஆகும். இப்போ வந்து நல்லா இருக்குது. சின்னத்துக்கு சார் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஆல்ட்ரு பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே அடுத்தது என்ன ஆல்ட்ரு பண்ண போகிறோம்னு தெரியல. இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடியே மிஷினை பிடிச்சி வேலை செஞ்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. நானும் சரி அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சா, அது வேலை செஞ்சால் தான் நல்லா ஓடுவோம்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் எதுவும் பார்க்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் வரும், இந்த இன்னொரு சைட்டுக்கு வரும், அது ஒரு 1/2 மணி நேரம் வரும். இது ரெண்டையும் ஓட்டிட்டு தான் வேலை முடியுது. இதோட மாத்திரம் ஒரு சைடு 1 ஹவர் இதோட வச்சுக்கினாச்சு ஓடிடும். என்ன பண்ணமோ தெரியல, பார்ப்போம். இந்த கரை மட்டும் ஒன்றும் இல்லாதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கரை தான் ராவடி பண்ணுது. திருப்பி போட்டோம். என்னத்துக்கு அப்புறம் ரீலர் நல்லாவே வேகமாக இருக்க மாட்டேங்குது. பார்த்து என்ன ரீலர் வந்து ரொம்ப என்னமோ பொறுமையாக எடுத்து கொடுக்கும். இந்த ரீலர்லாம் அருமையாக எடுத்து கொடுக்குது. தட்டை எடுத்து பார்த்தா தெரியுது. அதெல்லாம் வேகமாக அடி எடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா பெல்ட்டுக்கு அதிகமாக லோடு கொடுக்குறதில்ல, டக்கு தள்ளி போட்டு. இன்னும் என்ன பண்ணோம்னா பெல்ட்டுக்கு லோடு ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து அந்த பெல்ட்டுக்கு லோடு கொடுக்குறதில்ல. அந்த ரீலர் போய் மண்ணில் இடித்தா மட்டுமே பிரச்சனை பண்ணுது. இந்த ரீலர் வேலை செஞ்சு இப்போ தான் நம்ம முதல்ல கட்டுற மாதிரி வீடியோ எடுக்கிறோம். ஒரு பல்லு மேக்கிங் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு பார்த்தீங்களா. இந்த பின்னாடிலாம் எதுவும் ஆல்ட்ரு பண்ணல ப்ரோ. 20 வந்துச்சு, 22 போட்டிருக்கு அந்த பிள்ளை.
அந்த பக்கம்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை. அந்த ஒரே ஒரு பல்லு ஆல்ட்ரு பண்ணோம். அப்புறம் பொழுதுனைக்கும் கடை உளுந்து போயிருதுன்னு சொல்லி பிளேட் ஹெவி பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ கட்டுறப்பாறை பொறுத்த வரலும் ப்ரோ, யாராக இருந்தாலும் சரி போட்டிங்கனாலும் சரி, உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் தொழில் தெரிஞ்சு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு போட்டால் ஓடிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, லேபர் காஸ்ட்டு ஓவர் காஸ்ட்டு, அவ்வளோதான். இதை பாருங்கள், 1 2 3 4 சுத்தம் எடுத்துட்டான். இன்னொரு 4 சுத்தம் எடுத்தால் வேலை முடிஞ்சுது. அப்புறம் இன்னொரு சைட் இருக்குது, அது ஒரு அரை மணி நேரம் ஓடும். அதையும் போய் அறுத்து விட்டு வந்தால் வேலை முடிஞ்சு போச்சு. என்ன 4 வீல் டிரைவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது பட்டம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே பாத்திக்கார வயலாக இருந்தால் தலைவலி பிடிச்ச வேலை. எல்லாம் படுத்துக்கிச்சு, கலாமுலான்னு போட்டு ஒட்டுச்சு எடுத்துக்கிச்சு. மயில் போட்டு தவிர்த்து தாண்டு கட்டி எடுத்துக்கிச்சு. அதெல்லாம் என்ன நல்லாயிருக்கும். மயில் எப்படி தான் தாம்பு கட்டணுமோ அப்படிலாம் அப்போ கட்டி பிடிச்சி எடுக்குது. அதான் சோளமே அவங்களுக்கு தான் ஆகுன்னு சொல்லுங்க. இதே ஒரு பக்கமாக ஒரு வாட்டமாக சாஞ்சி இருந்தால் அப்படியே எடுத்துப்படும். இப்படியும் சாஞ்சி போச்சு, அப்படியும் சாஞ்சி போச்சு, கலாமுலான்னு சாஞ்சி போச்சு. மயில் எங்கள் சைடு ஓவர் மயில் ப்ரோ. அதனால் என்ன பண்ணுன்னா போட்டு தாம்பு கட்டி எடுத்து விடுது. மயில் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மயில் இருக்கிறதுனால இந்த சோளை போட்டிக்கு வசரம் வந்தாலாம் தாம்பு கட்டி எடுத்து விடுது. என்ன பண்ணுறது, வேறு வழியிலேயே ஓட்டி தானே ஆகணும். இவங்களே எப்படி வேணால் அறுத்து தான் ஆகணும். இப்போயே 10 நாளாக ஆள் கூப்பிட்டு பார்த்தாங்களாம், ஆளே வரலையாம். சரி இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே அறுத்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பருக்குறாங்க. இல்லைனா இதெல்லாம் இன்னும் 10 நாளைக்கு முன்னாடியே அறுத்துருக்கலாம். என்ன இன்றைக்கி இவர் அறுக்கிற நேரம் பார்த்து மானம் மோடம் போடுது, வெயில் அடிக்குது, மோடம் போடுது. 4 நாள் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் மழை மட்டும் வரல. அப்படியே ஒரு 2 நாள் விட்டுச்சுன்னா போதும், தட்டு அப்படியே சூப்பராக காஞ்சி போயிடும். அப்படியே வாழைத்தண்டு மாதிரி சுற்றி போடலாம். ஆனால் என்ன பண்ணுமோ தெரியல, பார்ப்போம். ரீப்பரில் அன்னைக்கு பார்த்தோம்ல நேற்று வீடியோ, அது வந்து ரீப்பர் ப்ரோ. இதே தட்டு சாயாக இருந்தால் 20 நிமிஷத்தில் அறுத்தஞ்சிட்டு போயிடுவோம். தட்டு சாஞ்சதுனால வந்து அந்த ரோலர் வந்து எடுத்து அந்த தட்டு கொடுத்தா மட்டும்தான் அறுக்கும். ஆனால் அதோடு இது மட்டமாக இருக்கலாம். ரீப்பரோட பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மிஷினில் வந்து அறுக்கிறது வந்து சுத்தமாக இருக்கலான்னு வச்சுக்காங்களேன். தட்டு அதுக்குன்னு கலாமலான்னு வஞ்சி இருக்கக்கூட. வஞ்சி இல்லாத காடாக இருந்துச்சுன்னா, மேட்டு காடு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஒரே முழு மொத்தமாக சுத்தமாக அறுத்து வச்சுக்கணும். அதுதான் பெஸ்ட்டு. வண்டியில் இருக்கிறதா இருந்தால் இந்த ஐடியா, மண்டை விடுறது தான் பெஸ்ட்டு. சுத்தனை வாட்டி பார்த்தோம்னா இந்த கரமான நாய் கரண மாதிரி இருக்கும். எப்படி மாட்டிட்டு வரும் மண்ணு குட்டானே அவ்வளோ மண்ணு இருக்குது. அது அப்படியே போக அப்படியே பின்னாடி போயிடும். சரி அந்த வயலுக்கு போகலாமா? சரி போகலாம். 2 கூட மண்ணு சொல்லுவார. அதுதான் உண்டுன்னு போனால் அப்புறம் என்ன பண்ணும், கடிச்சிட்டு தான் நிற்கும். கிளட்சி பிளேட் இருக்குது அதில். ஓகேன்பா, அந்த வயலுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வரும். ஓட்டிட்டு கிளம்பிட்டான். ஓகேன்பா, இந்த வெயிலில் பாதி வெயில் இருக்கணும். அந்தானே பாத்திக்காரெல்லாம் இல்லையா, அப்படியே ஒரே பிளைனாக தான் இருக்குதான் அந்த பக்கம் இருக்கிறோம். ஓகேன்பா, இதில் வந்து பட்டம்லாம் எதுவும் போடல, அப்படியே சுத்தமாக இருக்குது. 2 செரவு ஆட்டுக்குட்டிக்கு
மாட்டுக்கு அறுத்து போடுற மாதிரி வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அறுத்துறது. சோளம் நல்லா அள்ளி கொட்டிட்டீங்களாட்டுக்குதே. அதான் அடம்பாக இருந்தால் 5 கிலோ குறைச்சிட்டிங்களா? ஆனால் இப்போ தட்டு அருமையாக இருக்குது. நான் பைப் உள்ளே போகுமா இருந்தால் எடுத்து போடுங்க. அது போகலாம் போகலாம் போய் ஒரு 20 நிமிஷம் வரும். இது தட்டு அருமையாக இருக்குது. வேறு 3 நாளைக்கு ஆயிடும். பத்தாது. பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு மேலே காணிக்கா கூட சொல்லுங்கள். என்னைக்கு வேலை செய்கிற முன்னாடி இந்த பட்டு கட்டுலாம் ஓட்டவே முடியாது. ஓட்டுறதுக்கு கஷ்டப்பட அதிகமாக ஓட்டவே முடியாது. அப்படியே ரீலர் நின்றுடும் பாருங்க. முடிச்சு அது பாட்டில் ஊற்றி போய் கட்டிங் நல்லா ஒரு அடியில் போய் பிடிச்சின்னு பாருங்க. அந்தளவுக்கு கல்லுக்கிட்ட வரணும்னா ஓட்டும் போது ஒரு 1/2 அடி முன்னாடியே நின்றுக்கிறது நல்லது. ஒன்றை எடுத்துக்கலாம்னு நினைச்சோம்னா போய் இடிச்சு பிடிச்சி. ஆனால் இந்த தட்டு வந்து ரீப்பர்லேயே அறுத்து போடலாம் ப்ரோ. அந்தளவுக்கு தட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் ரீப்பரில் அறுத்து போடலாம். பட் ஆனால் இது கொஞ்சத்துக்கோசரம் ரீப்பர் வெட்டிக்காரர் வரமாட்டான். ஆனந்த் வரமாட்டான். ஸோ அதனால் நம்ம இதில் தான் அறுத்தாகணும். வேறு வழி இல்லை. ஆனால் வயலு ஃபுல்லாக அறுத்தா ஒரு நேரம் ஓடும். ஆனால் ஒரு பாதி மட்டும் இருக்கிறாராம். பாதி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து போட்டுறாராம். இவ்வளோ 10 தட்டுக்கே பாருங்க ரோல் ஆகுது. ஆனால் இழுத்து விடுது. ட்ரம் நல்லா ஸ்பீடாக ஆகிறதுனால இழுத்து வச்சு விடுது. இதே பழைய மாடலாக இருந்தால் நம்ம வேலை செய்கிற ஸ்பீடு பண்ண வச்சுருக்க பாரு. அந்த டீலராக இருந்தால் கண்டிப்பாக நின்றுக்கும். என்ன வச்சு எடுத்து வெளியிட்டு ஆனால் ட்ரம்மில் விட்டுக்கிட்டு போயிடுமா, வெளியே தள்ளிவிடுமா. தள்ளுக்கு பார்க்கலாம். போயிடுமா நல்லா அங்கேயே தான் நிற்கிது. ட்ரம்மில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது. ஆனால் கொட்டிருமானான்னு தெரில. மாப்பிள்ளை பாட்டில் போயிட்டே வரோம். பார்ப்போம் கொட்டுதா இல்லையான்னு பார்ப்போம். அந்த தளவுக்கு போகும்போது அப்படியே எல்லாம் கொட்டியிருக்கு ப்ரோ. நான் கூட கொட்டாதுன்னு நினச்சேன். தளவுக்கு போகும்போது எல்லாமே கொட்டியிருக்கு. இப்போ ரோல் ஆகுதுன்னு மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான், இன்னும் ஸ்லோ பண்ணிட்டான் வண்டியை. பக்கத்தில் அடுத்து இப்போ ஒரு 2-3 காடாக இருக்கும். பக்கத்துக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போனால் மட்டும்தான் ஏறாது. இல்லைன்னா ரோலரில் ஏறி
அதுவும் கொஞ்சம் பார்த்தா ஓட்டியாகும். ஒண்டை போடுற மட்டும் பார்த்து விடணும், இல்லைன்னா போய் லவுக்கு இடிச்சுக்கிடும். அதுதான் பிரச்சனை. எம்டி ரோலர் விட்டோம்னா நல்லா வெளியே தள்ளி கொண்டு வருது. இந்த பக்கம் இருக்கிறத நிற்கிறது அவர் சொந்தத்துக்கு வேணும். ஸோ அதனால் அது அப்பப்போ டெய்லியும் மாட்டுக்கு அரிசி போட்டுருக்காரு. இதை மட்டும் அரிசி சுற்றி கொடுப்பாங்க. அவ்வளோதான். அந்த முட்டுகள் தெரியுதில்ல, அது வரலாம். இதுக்கே தட்டி எப்படி லோட் ஆகுது. எல்லாம் தட்டி இப்படி தாங்குது. அடியில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. நான் எப்படி தட்டி ஏறுது. ஏழரை ஸ்பீடு பண்ணி எதுக்கு போட்டிங்கனாலே இந்த பச்சை தட்டெல்லாம் அருமையாக சுற்றி அந்தளவுக்கு தள்ளி. அதே மாதிரி ரிவர்ஸ் போகும்போது அந்த ஓரம் ஒட்டி போகிறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. அதாவது இந்த ஓரம் ஓட்டினோம்னா அந்தான வந்து அறுக்காத காட்டில் போட்டு மெரிச்சு போச்சுன்னா இப்படி ஓரத்தில் இருக்கிற தட்டெல்லாம் எடுக்காது. அதனால் அறுத்து காட்டு பக்கம் தள்ளி போகிறது தான் நல்லது. பச்சை பசேர்னு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, ஆனால் இங்கே தட்டெல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது ப்ரோ. இப்போ இந்த அடுத்தது மாப்பிள்ளை இந்த வாரத்தில் போட்டு எடுக்கிறோம். என்ன அறுக்கிறது மட்டும் கொஞ்சம் வாங்க பார்த்து போட்டு அறுத்துட்டோம்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்னப்பா அரிசி விடுவாளுக்கு நிற்கணும்னாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாட்டமாக அறுத்துக்கிட்டோம்னா இப்படி தப்பை சுத்தன வாட்டி பார்த்தா நீட்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒரு அறுத்துட்டு போகிறது அந்த கரெக்டாக முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக அறுத்துருக்குறதுங்கிற வரலாம் நல்லா நீட்டாக தெரியும். இந்த ஆனை 3 குத்து, அந்த ஆனை 3 குத்து, அப்படியே சுற்றி மாப்பிள்ளை கறந்து வச்சான் காலை ஒலி. கேட்டால் என்னம்மா இப்படி அறுத்தா தான்மா சுத்தமாக வரும், எல்லாம் சுத்தம் வராது அப்படின்னு. இங்கெல்லாம் வெள்ளாமல் கூட எல்லாம் ஏதோ மண்ணி ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு தெரியல. பாதிக்காது ஓட்டுதான், பாதிக்காது ஓட்டாதே வருது. வந்ததுக்கு அங்கே ஒரு 1/2 மணி நேரம், இங்கே ஒரு அரை மணி நேரம் ஏதோ பொழப்பு ஊற்றி வச்சு ஏதோ கட்டுற கிட்டத்தட்ட எடுத்து 1 மாதம் ஆகி இன்றைக்கி தான் ஒரு 2-1/2 மணி நேரம் கிடச்சிருக்குது. மானை மட்டும் ஒரு 4 நாள் காப்பிட்டுச்சுன்னா நல்ல பையனா நல்லா சுத்தமாக எப்படி சொல்கிறது, சுத்தமாக காய வச்சு சுற்றி கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மானை என்ன பண்ணுதோ தெரில, பார்ப்போம். நல்லா பச்சை தட்டு ஒரு 10 சுற்று வருது, அவ்வளோதான். வெயிலாக செட்டு ஏதோ இந்த அளவுக்கு ஸ்பீட் பண்ணுவோம்னா கட்டர் எடுக்கணும்னா எடுங்க. ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை தெரியணும் ப்ரோ. பார்க்குறது தான் மாணிக்கு 1800 ரூபா மாதிரி இருக்குது. ஆனால் செலவு வச்சுக்கிட்டே இருக்குது.
2 நாளைக்கு நல்லா ஓடுது, ஒரு 10,000 கொண்டு வந்தால் அடுத்து 10வது நாளைக்கு ஒரு 6-7,000 செலவு வச்சுது. அதுதான் இதில் எனக்கு மனசு கேட்காதது. ஏதோ இது சுற்றினாலும் ஏதோ பேலரில் ஏதோ ஒரு சுற்றி ஏதோ முதல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியது தான். மற்றபடிக்கு கட்டுற பாரெலாம் பார்க்குறதுக்கு தான் டீசல் கம்மியாக போகும், செலவு லாபம் வர மாதிரி இருக்குது. ஆனால் வச்சுட்டா கட்டுற பார் பொறுத்தவரையில் செலவு ஏகப்பட்ட செலவு அடிச்சு கொடுது. அதுதான் பிரச்சனையே கட்டுற பார். பேலர்லாம் அப்படி வைக்காது, ஓரளவுக்கு ஏதோ 10 காசு கிடைக்கும். மூணு அறுப்பு போட்டது மாப்பிள்ளை மாற்றி வைக்கிறான். வாடா 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 வாடா. வாட்டத்தை மாற்றி மாற்றி எடுத்தோம்னா அப்புறம் எப்படி சொல்கிறது, தட்டு ஒன்று கூட நிற்காது, சுத்தமாக எடுத்துடலாம். ஒரே வாட்டத்தில் போட்டு எடுத்தோம்னா தட்டு வந்து நிற்கும். இதுதான் பிரச்சனை. இது வேறு தட்டு எதுவுமே நிற்காது, சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். அந்த தலைவில் போய் இப்படி திருப்பி எடுக்கணும். வாட்டத்தை மாற்றி போட்டோம்னா இப்போ இந்த பக்கம் ஒடிஞ்சு கிடக்கிறதுல அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். ஒரே வாட்டத்தில் போட்டு எடுத்தோம்னா அந்த டயர் மெதிக்குதில்ல, அதை வந்து எடுக்க முடியாது. இப்போ அங்கேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா அதெல்லாம் தூக்கி எடுத்துவிடும். இவ்வளோ தூரம் தட்டில் ஒரே இடத்துல போய் எவ்வளோ தட்டு விட்டுட்டு போகுது, வண்டி உயர்த்து விட்டுட்டு போகுது. இந்த இடத்துலாம் பேலர் ஓட்டமாக கரெக்டாக பார்த்து பிடிக்கலன்னா வச்சுக்காங்க, திருப்பி எப்படி ரீலர் நிற்குதுன்னா பார்த்துக்காங்க. ஒவ்வொரு இடத்துல நிற்காத ஓட்டு டச்சு அடம்பாக இருந்தால் ரீலர் அப்படியே ஸ்லோவாக நிற்கிது. மண்ணு குட்டான், மண்ணு பாருங்க தள்ளிட்டு வருது. பூரா மண்ணு குட்டானா எவ்வளோ தட்டு அடம்பாக ஏறிச்சு. நம்மளுக்கு வந்து இந்த காட்டில் வந்து சுத்தா இருக்கிறோம், அதனால் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்கும். போட அவ்வளோதான். இதே ஈரக்காடாக இருந்தால் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அறுக்கும் போது பிடிங்கிட்டு வந்துடுது. நல்லா காஞ்ச காடாக இருந்தால் புடங்குறதெல்லாம் நீட்டாக அறுத்துக்கிடுது. இது இன்னொரு பிரச்சனை தான்.
ஆகுதுன்னு காட்டுக்காரர் எடுத்து பரவலாக போடுறாரு. பரவலாக போட்டால் ஓரளவு காய்ஞ்சிக்கிறது நல்லா காய்ந்துடும், இல்லைன்னா அது ஏங்க காயாது. அதுக்கோசரம் எடுத்து பரவலாக போட்டால் செஞ்சு மாப்பிள்ளை பாருங்க இப்படி ஒரு அறுப்பு இப்படி அறுத்து எத்தனை வகையில் எத்தனை மாடல் அறுத்துக்கிறாங்க. தட்டு அடம்பாகிறதுனால ரோல் ஆகுது. நானும் நின்றுட்டு இருந்து காலை வழி இருந்தோம், என்ன மட்டும் நின்றுட்டு இருக்கிறது. அவ்வளோ அடுத்து மாப்பிள்ளைங்க தான் போய் உட்காந்துக்கலான்னு. மாப்பிள்ளைக்கு வேறு பேலரில் இருக்கிற மாதிரி இதுக்கும் எப்போ மாமா ஒரு ஃபேன் வச்சு கொடுப்பீங்க, சலுப்பாக இருக்குது மாமாங்கிறான். அதில் நான் வந்தால் மாப்பிள்ளைக்கு இன்னும் வேறு சலுப்பு. ஏன்னா ஏமா இப்போ இந்த ட்ரம்பிள் சுற்றி இன்னும் ஸ்பீட் பண்ணுமா? இந்த அளவுக்கு ஓடுறதே பெருசுக்கிறியா? ஏன் மாப்பிளா? ஓ சரி, நமக்கு வேறு வழி இல்லை. இதுக்கோசரம் யார் வர்றது? நல்ல வேலை இந்த பஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் நீ எங்கே இந்த தட்டாக இருக்க போகிற? இதெல்லாம் ஆவாதுன்னு ஓடி வந்துருவிய. புரியல? நான் வளர்ந்துருக்கிறீங்களா? மாப்பிள்ள பாரு என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம ஆட்டிகிட்டே இருக்கிறான் பாரு. நம்ம கையில் இல்லை, வயலில் கரெல்லாம் தான் பேர். ஆனால் மண்ணு கூட்டா எவ்வளோ பண்ணுது. அது பெருக்காஞ்சி கொஞ்சம் சித்த விளையாட்டு விளையாண்டு குடிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை, பயந்துக்காது. உடனே எம்மலை தூக்கி போட்டுக்கணும் ப்ரோ. இப்போ தூக்கி போட்டுட்டா திறப்புறதை சீக்கிரம் திருப்பிக்கலாம், இதெல்லாம் ஊறிட்டு கிடக்கும். மாப்பிள்ளை சொல்கிறான், என்னங்கிறான், அம்மா மண்ணு போட்டு கரதான் இல்லை பேருக்கான் ஊறப்பட்ட குழி போட்டு வச்சுக்கிதுங்கிறான். காட்டுக்காங்க முக்கியமான வேலை பண்ணுவாங்க. சரி விடு, அவங்க ஏதோ ஒரு டைம் பாஸ் ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். இன்னைக்கு சண்டே அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி எடுத்து போடுறாராம். ஆனால் இது வந்து ஜாண்டியராக இருந்தால் கிணச்சி அணிஞ்சு ஓட்டணுமாப்பில். கிரீப்பர் வண்டியாக இருந்தால் தான் போட்டுக்குவாங்க. யாருக்கு ஜாண்டியரில் வந்து அவ்வளோ பெரிய வண்டியில் யாரும் ஏற்றுறது இல்லையா? 40 HP தான் ஏற்றுறாங்க, 40, 50 தான் ஏற்றுறாங்க. 54 போட்டிருக்கீங்களா? அவங்களும் ஓட்டிவிடுவாங்க. அவங்களும் நல்லா ஸ்லோ. நம்ம ஓட்டுறதுல 10 தட்டு இப்போ தான் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மட்டும் ஓட்டுருக்கிறியா? இவ்வளோ பச்சை ஒரு 1/4 மணி நேரம் வரும் ப்ரோ. 1/4 மணி நேரம் வேலையே வரும். ஆனால் ஆப்போசிட் போட்டு எடுத்தால் தான் நம்மள காடு சுத்தமாகுது. சும்மா ஒரே வாட்டத்தில் போட்டு எடுத்தோம்னா ஒரு அலையில் மேய்ச்சிக்கிட்டே போகுது. மேய்ச்சிருக்கேன் பாருங்க. மேட்ரு பாரு காட்டுறாங்க. நான் ஒரு சொல்லிட்டேன், நான் ஆப்போசிட் போட்டு எடுக்க மட்டும் இதே பிரச்சனை தானா பண்ணோம் அப்படின்னு. ஆப்போசிட் போட்டு எடுத்தோம்னா ஒரு தட்டு கூட கம்ப்ளைண்ட் ஆகாது. காட்டை சுத்தினா பார்த்தா முழுன்னு இருக்கும்.
காடு அறுத்துட்டோம். அவ்வளோதான். அது வந்து மாட்டுக்கு வேணுமா, அதனால் இதை மட்டும் வந்ததுக்கு பரவாயில்ல. அங்கே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஓட்டணும். இது ஒரு அரை மணி நேரம். வந்ததுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஏதோ இன்றைக்கி பொழப்பு ஓட்டியாச்சு. என்னடா ஒரு மாதமாக கட்டுறப்பாரு வேலையே இல்லைன்னு நினச்சேன். ஏதோ ஒரு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறோம். அஜித் சொல்கிறான், பச்சை தட்டு யாரும் இந்தளவுக்கு பச்சை தட்டு அறுக்க மாட்டாங்க மாமா. அறுத்த ட்ரம்மு லோட் ஆகிக்கும், டீசல் குடிக்கணும், யாரும் அறுக்க மாட்டாங்க மாமா. நாம் தான் மொதல் அறுக்கிறோங்கிறோம். சரி என்ன பண்ணுறது, வேலை எல்லாத்தையும் எதாவது அறுக்க சொல்கிறாங்க, அறுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு கிடந்துடும். ஓகேப்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே ஒரு லைக் போட்டுவிட்டு போங்க ப்ரோ. இத்தனை பேர் பார்க்குறீங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் ஒன்று வச்சுட்டு போங்க. ஓகேவா? அதான் நமக்கும் இன்னும் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எப்பவும் போடுற நண்பர்கள் மட்டும்தான் லைக் போடுறீங்க. இதே அந்த லைக்கை கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் 4 பேருக்கு போய் நம்ம வீடியோ சேரும். ஏதோ நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு சொல்கிறோம் ப்ரோ. நம்ம ரைட்டாக தப்பாக சொல்லலாம், அது வேணால் நல்லா தெரியும். நமக்கு தெரிஞ்சு சொல்கிறோம். அவங்க வந்து நமக்கு தெரியாத எத்தனையோ நண்பர்கள் சொல்கிறாங்க, கால் பண்ணி சொல்கிறாங்க, கமெண்டில் சொல்கிறாங்க. எவ்வளோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்காங்க. அதனால் ஒரு லைக் போட்டுவிட்டு போனீங்கன்னா இன்னும் நிறையா பேருக்கு நம்ம வீடியோ போய் சேரும். நிறைய பேருக்கு பயனுள்ள தகவல் அமையும். ஓகேவா? ஒரு 2 சுற்று இருக்குது ப்ரோ. அந்த 2 சுற்றையும் ஓட்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு சைட் சொல்லிக்கிறாங்க. அது போய் சைட்டை பார்த்துட்டு தான் வரணும். பார்த்துட்டு வந்துட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். இந்த தட்டை இருக்கிறத விட்டுட்டு உடனே லோவிலேருந்து மீடியத்தில் தூக்கி போட்டு போனால் டக்குன்னு திருப்பிக்கலாம். அதுக்கே டைம் ஆகுதுன்னா அதுக்கெல்லாம் வந்து லோவிலே போனோம்னு வச்சுக்காங்க, ஊருக்கிட்ட டைம் ஆகி வரும் ப்ரோ. ஆப்போசிட்டில் போய் எந்த அளவுக்கு போட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சேதாரம் இல்லாத நீட்டாக எடுத்துகிட்டு போடலாம். ஒரே வாட்டத்தில் அறுத்தோம்னா மெதிப்படும், ஊருப்பட்ட தட்டு மெதிப்படும். பாருங்க, இந்த பக்கம் சாஞ்சதெல்லாம் அசால்ட்டாக எடுத்து அறுத்துப்படும். அதே வாட்டத்தில் ரிவர்ஸ் போயிட்டு வந்தோம்னா தட்டு கிளியராக எடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 சுற்று வரும்னு நினைக்கிறேன். இந்த சைட்டில் தான் ப்ரோ மிஷினில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத நல்லபடியாக ஓடி இருக்குது. ஒன்று கிளட்சி பிடிக்கும், இல்லைன்னா பெல்ட்டு கடை விழுவோம், இல்லைனா அந்த செயின் கடை விழுந்து போயிடும். ஏதோ ஒரு வேலை காட்டும். இந்த சைட்டில் தான் எந்த பிரச்சனையும் இல்லாத கம்முன்னு ஓடிட்டு இருக்குது ப்ரோ. ஓகேப்பா, எல்லாம் முடிஞ்சது. ஃபினிஷ். கொஞ்சம் இருக்குது என்னன்னு தெரியல. கொஞ்சம் நம்ம மூளை இருக்குது. சரிதா, 2 தட்டு நிற்கிது. அதை ஓட்டி தான் முடிஞ்சுது. ஓகேப்பா, அடுத்தது என்ன வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதை எல்லாத்துக்கும் இந்த 10 தட்டில் என்ன சொடுக்கட்டுன்னு அடிச்சு சொன்ன மாதிரி ஓட்டிருக்கலாம். சரி, இதை விட்டாலும் வேலை இல்லை. சரி, இதுக்கு ஒரு நடம் வரணும், 4-5 கிலோமீட்டர் செலவு பண்ணிக்கிட்டு. அதனால் அறுத்துட்டு போயிடலாம். என்ன காயறதுக்கு ஒரு 2-3 நாள் சேர்த்தி ஆகும். ஆனாலும் பிரச்சனை காயிட்டோம். வெள்ளிக்கிழமை வாக்கில் ஏலம் வெளியில் வந்து சுட்டு போயிடலாம். இந்த கல்லுக்கு தோரம் மட்டும் முன்னாடி போய் நிறுத்துறது தான் பிரச்சனையே. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம், முன்னாடி போய் ரம்பத்தில் போய் இடிச்சு போடும். அதுதான் பிரச்சனை. ஓகேப்பா, முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நல்லா இருக்கு. அவ்வளோதான், அப்படியே வெளியே போக வந்துட்டு வந்துடும்.